வணக்கம். வெல்கம் ரோபோஸ்டாவின் மாடித்தோட்டம். மழை பெய்ய போகுது. இன்னைக்கு ஒரு காக்கை சத்தம் ஆயிட்டு வானம் மூடிட்டு வருது. சிகப்பு கொடி பசலில் கறியோட சீட்ஸு ஏகப்பட்டு தான் உருவாயிட்ருக்கு. டீப்புல் ஆரஞ்சு ஒயிட் டிசம்பர் அதுக்கு அந்த டார்க் பிங்க்கு பூக்கிறது நிறுத்திடுச்சு. டபக்குன்னு ஒன்று பூத்துச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது லைட் பிங்க்கும் இன்னும் ஒரு 2 days தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பூ குறைஞ்சிருச்சு. இவ்வளோ பூ தான் வச்சுருக்கு. நாம டிசம்பர் வந்து ரொம்ப லேட்டாக பூக்குது போல் இருக்குது. எல்லாருக்குமே லேட்டாக தான் பூத்துருக்கு. அதுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி தான் அது பிப்ரவரி பூ போல் இருக்குது. அப்போது எல்லாருக்குமே பிப்ரவரியில் பூத்துருக்கு. இதோட 6வது பூ பூத்துருக்கு. இப்போது 6வது பூக்கள் இனிமேல் தான் வந்து இதெல்லாம் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பூ அங்கே ஒரு பூ இருக்குயா. 2 பூ கிடச்சது எனக்கு. அடியில் செடிக்கு அடியில் போய் ஒரு பூ வச்சிட்ருக்கு. அதுவும் ஹைப்ரிட் போல் இருக்குது. பெருசாக இருக்குது. அதுலேயும் ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பூக்கள் இருக்குது. கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? சைனீஸ் வைலட், இந்த சாமியார்ஸுங்க இன்னும் மௌனம் போயிடுறாங்க. இந்த உலகத்தில் பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தான்
மௌனமாக போயிடுறாங்க போல இருக்கு. அவங்க எவ்வளோ அனுபவத்தை கடந்துன்னு இந்த முடிவு எடுக்கிறாங்க. மௌன விரதம் கூட கிடையாது, மொத்தத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த 2 கிழங்கு பால் மாதிரி மணிக்குட்டி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுவும் இருக்குது. எப்போ தான் அறுவடைக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறோம். காஞ்சிடுச்சு. பறிச்சிடலாம். ஆமாம், விழுற கண்டிஷனில் இருக்கு. நீயும் அப்படி தான் இருக்கியா? ஆமாம், நீயும் காஞ்சிட்ட. 2-3 இருந்துச்சு, இப்போ அது கூட காணும். இது ஒரு கிழங்கு, இதுவும் காஞ்சிட்டு சும்மா தான் கிடக்கு. இதுதான் அவங்க டக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த செடிங்க ஒரு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்து இப்படி ஒரு பூ வச்சு காய வச்சு கொடி உருளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே இது போயிட்டுருக்கு. ஒரு காய் வைக்கல, ஒன்றும் இல்லை. இதை விட என்ன மண் இதுக்கு தேவைப்படுது? இவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் நான். இதோட பெரிய ட்ரம்மை என்ன பூமியில் கூட கிடைக்காது. அவன்ட்டு ஆளும் அதுக்கு வச்சு விட்டால் கடைசியில் இப்படி தான் இருக்குது. இது அவ்வளோதான், இன்னைக்கு முடிச்சாச்சு. இன்னும் கத்திரிக்காய், தக்காளி அறுவடை இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. விட்டால் பழுத்துடும் போல இருக்கு. பறிச்சிடலாம். எப்போ தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு விட்டு பழுத்துடும் போல இருக்கு. இந்த காய் இது கடைசியில் பழத்துக்கே வந்துருச்சு போல இருக்கு. இது ஒரு காய். பொறுத்து பார்த்துச்சு போல இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கு, சனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது முத்தனை மாதிரி இருக்கும். அதுவும் இந்த காய் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை மிளகா வேறு எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. இதோ கத்திரிக்காய், இதை பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பறிச்சா தான் அடுத்த காய் வரும். இதுவும் முத்திருச்சு. இது ஒரு கத்திரிக்காய். இன்னும் இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு நாமம் வரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு சாதா ஒயிட்டு. ஒரு வருஷமாக வச்சுருந்து இந்த காய் வச்சுருக்குது. கிழங்கு வெண்டைக்காய் பறிச்சிடலாம். இன்னொரு வெண்டைக்காய் பார்த்தனே, இது ஒரு வெண்டைக்காய் இருக்குது. நல்லா முத்திருச்சு. அடுத்த காய் பார்க்கலாம் விதைக்கு விடுறதுக்கு. அப்படி இல்லைன்னு அந்த செடியில் ஏதாச்சும் ஒரு செடியில் இருக்குது. இது கூட பூ இருக்குது. இது வந்துச்சுன்னா விட்டுறலாம் விதைக்கு. ரொம்ப லென்த்தியாக போகுது விதை வைக்கிறதுக்கு. ரொம்ப நாள் எடுத்துக்குதுங்க முத்துறதுக்கு. அதுக்குள்ளே 4 காய் வச்சிரும் போல இருக்கு. இன்னும் இது மரவேண்டை. முத்திருச்சு. இதையும் பறிச்சிடலாம். சரி, அதை விட்டு வைப்போம். இன்னும் கொஞ்சம் முத்துதான்னு பார்ப்போம். வளரவே மாட்டேங்குது.
அவ்வளோ பொறுமையாக இருக்குது. அங்கே ஒரு தக்காளி இருக்குது, முருங்கைக்காய் தொங்குது பாருங்க. கொடி பசல், சிவப்பு பசல் எங்கேயோ தான் அந்த ட்ரம்மில் பிடிச்சிட்ருக்கு. அந்த முருங்கை மரம் ட்ரம்மில் போய் செட் ஆகிட்டுருக்குது. அது இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இது ஒரு முருங்கைக்காய் இருக்குது. அகத்தி பூ பறிக்காமல் விதைக்காக விட்டுட்டேன் நான். இந்த அளவுக்கு பூ பிஞ்சு வைக்கிது, ஆனால் காய் வைக்க மாட்டேங்குது. அது அப்படியே வேஸ்ட் ஆகுது. முட்டை கத்திரியாம் நானும் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரப்போதுன்னுட்டு இதையும் பறிச்சிடலாம். பூச்சி கடிச்சிட்டு பாவம், அது எவ்வளோ சிரமப்பட்டு வளர்ந்துட்டுருக்கு. இது கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் முத்தணும். இன்னும் காய் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பெருசாகும். நல்ல ரகம், அந்த மாதிரி பெரிய ரகம். ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி வந்துட்டுருக்கு. இது என்ன மாதிரி கத்திரிக்காய் வைக்க போதுன்னு தெரியல. சுண்டக்காய் செடி மாதிரியே இருக்குது. அது இதெல்லாம் கத்திரி செடி தான். இது பார்த்தா சுண்டக்காய் செடி மாதிரியே இருக்குது. ஆனால் கத்திரி விதையோட வளர்ந்துருந்துச்சு. என்ன அதுன்னு தெரியல. நீட்டு அவரைக்காக, ஆனால் பூச்சி எந்தளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்குது. இப்படி தான் இருக்குது என்னுடைய தோட்டம். அதுக்குள்ளே ஏதோ சிக்கு வருது இந்த செடிக்கு. நான் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் சுருங்கிட்டான். இன்னும் ஒரு காய் கூட வைக்கல. இது அதுக்குள்ளே சுருண்டுக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இழுத்து பக்கம் வைக்கணும். இந்த செடியும் சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த கடவுளை, நல்லா இருந்த செடியை பிடிச்சி சுருட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நீட்டு மிளகா செடி. கண்ணுக்கே தெரியல. அது போய்ட்டு அவ்வளோ காயை வச்சிட்ருக்காங்க பக்கம். இதெல்லாம் காஷ்மீரி மிளகாய். இதெல்லாம் காய்க்கட்டும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எவ்வளோ பெரிய மிளகாயா வருது பார்ப்போம் அப்படின்ட்டு. 2-3 காய் தான் வச்சு இந்த அவரைக்காய். அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாகிடுச்சு பாருங்க. இந்த பூச்சி